2026வது வருடத்தோட நோம்பு நாட்கள் எனக்கு எப்படி போய்கிட்டு இருக்கு பாத்திரலாம் வாங்க. சகருக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சகருக்கு ரூம்லயோ அல்லது ரெஸ்டாரண்ட்லயோ சகர் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே குளிச்சிட்டு கிளம்பி 5:30க்கு நான் பார்மசிக்கு ஒர்க்குக்கு வந்துருவேன். அங்க ஒர்க்குக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபஜ்ர் தொழுவை தொழுதுட்டு அப்புறம் எப்பவும் போல பார்மசில குப்பையெல்லாம் தூக்கி போட்டுட்டு கிளீனிங் வேலையை முடிச்சுட்டு அதை முடிக்குமே லைட்டா டயர்ட் ஆயிரும். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நோம்பு டைம் வந்துட்டுனாலே அரபு கண்ட்ரில எல்லாத்துலயுமே நைட் டைம் தான் சேல்ஸ் இருக்கும். என்னோட பார்மசி 24 ஹவர்ஸ் பார்மசி அப்படிங்கறதுனால நைட் எல்லாம் சேல்ஸ் ஆயிருக்கிற காஸ்மெட்டிக்ஸ் எல்லாத்தையுமே தேவையானதை ரிஃபில் பண்ணிட்டு அப்படியே வேலையை பார்த்துட்டு இருப்பேன். அப்படி வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா ஒரு 11-12 மணிக்கு பார்மசிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வண்டியில வந்து நிக்கும். அதெல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணி இறக்கி வச்சுட்டு அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே பார்மசில கணக்கு கொடுத்துட்டு அந்த வேலையை முடிச்சிருவேன். பார்மசிக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமே பாடி ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிரும். அதனால 11-12 மணிக்கு எல்லாம் ரொம்ப பயங்கர டயர்ட் ஆயிரும். அதனால ஒரு half an hour ரெஸ்ட் எடுத்துட்டு கரெக்டா லுகர் தொழுவ டைம் வந்ததுக்கு அப்புறம் பார்மசில எப்பவும் போல ஒது எடுத்து பார்மசிக்குள்ளேயே வச்சு தொழுகையை முடிச்சுட்டு தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் பார்மசிக்கு ரிசீவ் ஆயிருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இதை செக் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு 3 to 4 மணி ஆயிரும். 3 மணிக்கு மேல அசர் தொழுவ டைம் வந்துரும். அப்படிங்கறதுனால மறுபடியும் பார்மசில ஒது எடுத்து அசர் தொழுவை முடிச்சுட்டு செக் பண்ணி வச்சிருக்க மெடிசன் எல்லாத்தையுமே சேல்ஸ் கவுண்டர் அண்ட் செல்ஃப்ல அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது மணி வந்து 5 மணிக்கு மேல ஆயிரும். என்னோட பார்மசி வந்து 5:15க்கு க்ளோஸ் பண்ணுவோம். 5:15க்கு க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நோம்பு டைம் மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல இருக்கிற கஸ்டமர் எல்லாருமே கடன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடைக்கிற டைம் தான் வந்துகிட்டே இருப்பாங்க. அதனால 5 மணிக்கு பார்மசி அடைக்க ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா அடைச்சு முடிக்கிறதுக்கு 5:20 ஆயிரும். ஏன்னா பார்மசி அடைக்கிற டைம் தான் எல்லாரும் வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படியே உங்களை ஹேண்டில் பண்ணி பார்மசி அடைச்சு முடிச்சுட்டு இஃப்தாருக்கு இப்போ ரீசென்ட் டைமிங்கா நான் பள்ளியாசலுக்கு போறது கிடையாது. ஏன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். சோ ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு இஃப்தார் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில ரெஸ்டாரண்ட்ல பிரேயர் ஹால் இருக்கும், அங்கேயே ப்ரே பண்ணிட்டு அன்னைக்கு உள்ள நோம்பு வந்து இஃப்தார் முடிச்சுக்கிறேன். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட் இசா அண்ட் திராவியா தொழுவ சில டைம் போக முடியுது, சில டைம் ஒர்க் இருக்கு அப்படிங்கிறதுனால என்னால போக முடிய மாட்டேங்குது. சவுதி அரேபியால நோம்பு ஆரம்பிச்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. இந்த ஒரு வாரத்துல என்னோட நோம்பு நாட்கள் எனக்கு இப்படி தான் இருக்குது. உங்களோட நோம்பு நாட்கள் உங்களுக்கு எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த நோம்பு நாட்களும் எனக்கு பார்மசில 11 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டியதா இருக்குது.